வெல்கம் டு சக்ஸஸ் மேக்ஸ் எம்எஸ்பி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சம் ஆஃப் தி சீரியஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் டாப்பிக்கில் வந்து சம் ஆஃப் சீரியஸ் எப்படி சீரியஸ் கொடுத்துட்டாங்களோ அதுலேருந்து நம்ம எப்படி சம்ம கண்டுபிடிக்குதுன்ட்டு பார்க்கலாம். இந்த சம் ஆஃப் சீரியஸ்க்கு நம்ம ரெண்டு ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். Sn = n/2 2a + n - 1 × d, இன்னொன்று n/2 a + l. அதாவது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்களா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும், இல்லை 15th டேர்ம் 12th டேர்ம் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கனாக்கா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். நம்ம சம்முக்கு போகலாம் வாங்க. Find the sum of all natural numbers between 206 and 506 which are divisible by 6. இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் between அப்படின்னும்போது 206ஐயும் 506ஐயும் எடுக்கக்கூடாது. 207லேருந்து 505க்குள்ளே தான் எடுக்கணும். இது வந்து 6ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம முதல்ல சீக்வன்ஸாக கண்டுபிடிக்கணும். இப்போ 206 அதுக்கு அடுத்த நம்பர் என்னது 207, அதுலேருந்து நம்ம டிவைட் ஆக பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 206ஐ 6ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 206ஐ 6ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 3 2 6 3s are 18, ரிமைனிங் 2 கிடைக்கும். அப்படின்னா 26, 4 3 6 are 24, ரிமைனிங் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2 கிடைக்கும். அப்போனா அந்த 2ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 6ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் 4. அப்படின்னா எந்த நம்பர் ஆட் பண்ணுறோம், நம்ம 4 ஆட் பண்ணுறோம். அப்படின்னா நம்ம இங்கே போடுற நம்பர் என்னது 206. அது கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணாக்க நம்மளுக்கு என்ன வரும், 206ஓட ஒரு 4 ஆட் பண்ணால் 210. டிவைசபிள் பை 6ன்றதால ஒவ்வொரு நம்பரோடையும் 6 ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஃபைனல் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா 506. ஸோ இந்த நம்பர் அதே மாதிரி போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும், 506லேருந்து அந்த 2 மைனஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் நம்பர் வந்து 506 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சீரியஸில் பார்த்தீங்களா இது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு n ஃபார்மில் எத்தனை எலிமெண்ட்ஸ், இது எத்தனாவது எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம இந்த Sn ஃபார்மில் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு l - a/d + 1. இதில் ஏவோட வேல்யூ 210, டிஃப்ரென்ஸ் வந்து 6, லாஸ்ட் நம்பர் 504. அப்படின்னா 504 - 210 டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் என்னது 6 + 1. ஸோ இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 294 கிடைக்கும். டிவைடட் பை 6 + 1. இப்போ 16 is 6, 4 6 are 24, ரிமைனிங் 5 கிடைக்கும். 9 6 are 54. ஸோ 49 + 1 50. அப்படின்னா இது எத்தனாவது எலிமெண்ட்டு 504 அப்படின்றது வந்து உங்களுக்கு 15th எலிமெண்ட்டுன்னு அர்த்தம். 15th எலிமெண்ட்டு. ஸோ இப்போ இதனுடைய டோட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா n/2 a + l அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். n-க்கு என்ன எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, 50 எலிமெண்ட்ஸ். அப்படின்னா 50 + 50 / 2. ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 210, லாஸ்ட் நம்பர் 504. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 714 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த 2ஆல் நீ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2s are 6, ரிமைனிங் 1, 5 2s are 10, ரிமைனிங் 1, 7 2s are 14. ஸோ 357. ஸோ இந்த 357-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 50 இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி 0 கொடுத்துட்டாங்களா, ஒன்ஸ் பிளேஸ் இந்த 0 கொடுத்துருந்தாங்களா அந்த ஃபைனலாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 7s are 35க்கு 5, ரிமைனிங் 3, 5 5s are 25ஓட ஒரு 3 ஆட் பண்ணிங்களா 18க்கு 8, ரிமைனிங் வந்து உங்களுக்கு ஒரு 2 கிடைக்கும். 5 3s are 15, 15ஓட ஒரு 2 ஆட் பண்ணிங்களா 17. ஸோ அந்த ஃபைனலாக அந்த 0வை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது 50 எலிமெண்ட்ஸோட டோட்டல். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு சம்ஸ் ட்ரை பண்ணிங்க. தேங்க்யூ. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.